என்னம்மா ஷாலினி, ரெடி ஆயிட்டியா? அம்மா, நான் தான் ஷாலினியை ரெடி பண்ணி விட்டேன். ரொம்ப அழகாக இருக்காங்களா? போடி, என் மருமக சும்மாவே அழகு தான். நீ அலங்காரம் பண்ணனால தான் அழகாக இருக்காங்களாக்கும். இல்லைங்க, அண்ணி தான் நல்லா அலங்காரம் பண்ணி விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி வந்தோடனே உன் தம்பி பொண்டாட்டியே ஒத்துக்க வச்சுக்கிட்ட? நல்லா தான் மேக்கப் பண்ணி விடுற. சரி, உன் கல்யாணத்துக்கு இப்படி யாரும் மேக்கப் பண்ணி விடல, அழகாக தான் இருக்கா. ஆமாம்மா. ஷாலினி, நீ மட்டும் என் தம்பி முன்னாடி போய் நின்ன, உன்னை வெளியவே விட மாட்டான். அந்த அளவுக்கு அழகாக இருக்க. போங்க, நீ எனக்கு வெக்கமாக வருது. என்ன ஷாலினி வெக்கம்? இன்னும் ஒரே வருஷத்தில் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கையில் கொடுத்துடணும், சரியா? இது ஒரே வருஷத்துலையா? உங்கள் பையன் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, அந்த பழைய நினைவுகள்லாம் மறக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. என்னமோ பேச ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். சரி வா ஷாலினி, பக்கத்தில் தான் இருக்கிறோம், நான் வந்து விட்டுட்டு போகிறேன். அண்ணி, அது ஏமா தயங்குற? என்னன்னு சொல்லு. அத்தை கையில் பால் சொம்பு கொடுக்கல. அதான் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல அத்தை, அந்த மாதிரி கையிலலாம் கொடுக்க மாட்டிங்களா? ஏன் அத்தை சிரிக்கிறீங்க? நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா? அட லூசு பிள்ளை, இதுக்கா இவ்வளோ தயங்குன? ரூம்குள்ளே எல்லாம் வச்சாச்சுமா, நீ போ. ஐயோ சாரி த. அப்புறம் ஷாலினி, டைம் இனிமேல் தான் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் பேசிகிட்டு இருங்க, சரியா? அதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்காதுன்னு எனக்கே தெரியுமே. நாள் பூரா பேசிட்டு தான் இருக்க போகிறோம். இதை சொல்லணுமா? சரிங்க அண்ணி. அம்மா வேற சொல்ல வந்த நேரத்திலே கெடுத்து விட்டாங்க. இப்பயாவது சொல்லிடணும், வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாமா? வாஷாலினி, உட்காரு. என்ன இருந்தாலும் மூஞ்சியை கூட பார்க்காம இப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. என்ன ஒரே சிந்தனை? சர்ச்சை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் ஏதோ வந்து பேசணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்கள். அப்போ அதை அத்தை கூப்பிட்டாங்க, அதனால பேச முடியல. சொல்லிடலாமா இவகிட்ட? சரி, எப்போ இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும், அதை இப்பயே சொல்லிடலாம். ஷாலினி, நம்ம ஒன்றா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கணவன் மனைவியாக வாழ்கிறது டெஃபினெட்லி கேனாட். நான் உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு தான் சொல்கிறேன். ஸோ பிரிஞ்சிடுறது நல்லது. இந்த டைவர்ஸ் பேப்பர் படிச்சுட்டு கையெழுத்து போடு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுன்னு தெரியும், ஆனால் இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறானே. என்ன யோசனை? உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாங்கிக்கோ. என்ன குரங்கு டைரி மில்க் கொடுக்குற மாதிரி வாங்கிக்கன்னு சொல்கிறான். இரியா, எனக்கு ஒரு காலம் வரும். குடு, வாங்கி தொலைகிறேன். ஆமாம், உங்கள் அம்மாக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அம்மாக்கிட்ட இந்த டைவர்ஸ் பற்றி சொல்லிட்டீங்களா? நீ கனடா வந்தவொடனே அம்மா ஸ்ரீலங்கா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அங்கே தான் அம்மாவோட பூர்வீக வீடு இருக்குது. அதனால அங்கே போயிடுவாங்க. அப்போ அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதோட நம்ம இப்போ அப்ளை பண்ணாலும் 1 வருஷம் ஆயிரும். நீ கன்னடாலேயே ஒரு நல்ல பையனை பார்த்துக்கோ, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதோட உன் லைஃப் செட்டில்டு. என்னது, நீ செட் பண்ணி தர போறியா? ஐயோ கடவுளே, இவன் லூஸாக இருப்பானோ இல்லை லூஸாக மாற ட்ரை பண்ணுறானா? இப்படியே பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பேசியே கொண்டுருவான். பாவம் பயவில்லை, லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருச்சு. சைன் பண்ணிடுவோம். இவன் என்ன சைன் போட சொன்னால் கட்டுரை எழுதி கிறுக்கிட்டு இருக்கா போல. என்ன போட்டியா இல்லையா? போட்டாச்சு. சப்பாடி, எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சது. தேங்க்ஸ் ஷாலினி. சரி, தூங்கு, டைம் ஆச்சு. என்ன இவ சோகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாக்காகலான்னு பாரு. இதுவும் நம்மளுக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஷாலினி, எதையும் நினைக்காத, உன் லைஃப் நல்லபடியாக அமையும். நிம்மதியாக தூங்கு. யோ, ஆளு மூஞ்சும் பாரு. என் காதல் எப்பவுமே உனக்கு மட்டும்தான்யா. சே,
எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த கௌதம், நல்ல குணமாகவும் இருக்கான். இவனை போய் விட்டுட்டு போகிறக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னே தெரியல.